இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யுபிஐ மூலம் பணம் அனுப்புவதற்கு புதிய விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யுபிஐ ஆப்கள் மூலம் பரிவர்த்தனைகளை செய்யும் ஒட்டுமொத்த பேங்க் கஸ்டமர்களுக்கும் என்பிசிஐ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா புதிய விதிகளை கொண்டு வந்துள்ளது. இந்த புது விதிகள் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இனிமேல் உங்களது யுபிஐ பரிவர்த்தனைகளில் பணம் எடுக்கும்போது இந்த விதிகள் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. யுபிஐ டிரான்சாக்ஷன் சார்ஜ்பேக் இந்த விதிகள் அமலுக்கு வர இருக்கின்றன. யுபிஐ பரிவர்த்தனை சார்ஜ்பேக் என்பது யுபிஐ ஆப்கள் மூலம் பரிவர்த்தனை செய்யும் போது தொழில்நுட்ப கோளாறு அல்லது மோசடி அல்லது சிக்கல் போன்ற எதிர்பாராத காரணங்களால் பணம் டெபிட் செய்யப்பட்டால் அந்த பணத்தை திரும்ப பெற இது பயன்படும். அதாவது ஒரு முறைக்கு இருமுறை பணம் டெபிட் செய்யப்படுவது, ஆன்லைனில் ஆர்டர் செய்யும்போது ஒரு பொருளுக்கு 2 முறை பணம் டெபிட் செய்யப்படுவது, உங்களுக்கு டெலிவரி செய்யப்படாத பொருட்களுக்கு பணம் டெபிட் செய்யப்படுவது போன்ற உங்களது கவனத்துக்கு வராமலேயே உங்களது பணம் எடுக்கப்பட்டால் அதை பெறுவதற்கு இது முக்கியமாக இருக்கிறது. இது போன்று பணம் எடுக்கப்பட்டால் அந்த பணத்தை திரும்ப பெறும் கோரிக்கையை உங்களது பேங்க் தொடங்கும். அந்த கோரிக்கையை பணம் சென்றடைந்த பேங்க் அங்கீகரித்தவுடன் உங்களுக்கு அந்த பணம் திருப்பி அனுப்பப்படுகிறது. ஆனால் உங்கள் பேங்க் அதன் கோரிக்கையை செயல்படுத்தும் முன்பே பணத்தை எடுத்த பேங்க் உங்களுக்கு பணத்தை அனுப்பவும் செய்கிறது. இதனால் பணம் வந்துவிட்டதால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுவதற்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் இடையே குழப்பம் மற்றும் சிக்கல் ஏற்படுகிறது. இந்த சிக்கலை சரி செய்வதற்காகவே இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் இந்த புதிய சார்ஜ்பேக் விதிகளை கொண்டு வந்துள்ளது. இந்த விதிகள் மூலம் கோரிக்கைகள் ஆட்டோமேட்டிக் செய்யப்பட்டு இருக்கின்றன. அதாவது பணத்தை திரும்ப பெறுவதற்கான சார்ஜ்பேக் கோரிக்கைகளானது பரிவர்த்தனை கிரெடிட் உறுதிப்படுத்தப்பட்டால் டிரான்சாக்ஷன் கிரெடிட் கன்ஃபர்மேஷன் அல்லது திரும்ப பெறும் கோரிக்கைகள் ரைஸ்ட் ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் ஆகியவையின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக் முறையில் நடக்கும். இதன் மூலம் பெறப்பட்ட கோரிக்கைகள் தானாகவே நிராகரிக்கப்படும். அதே போல் பணத்தை பெற வேண்டிய கோரிக்கைகள் தானாகவே அங்கீகரிக்கப்படும். இதனால் பணத்தை அனுப்பிய மற்றும் பெற வேண்டிய பேங்குகளுக்கு இடையே நீடிக்கும் சிக்கல் மற்றும் குழப்பம் முடிவடைய இருக்கிறது. இதனால் யுபிஐ பரிவர்த்தனை செய்யும் கஸ்டமர்களுக்கும் வேகமாகவும் சிரமம் இல்லாமலும் தவறாக எடுக்கப்பட்ட பணம் வந்து சேரும். முன்னதாக இந்திய தேசிய கொடுப்பனவு கழகமானது யுபிஐ பரிவர்த்தனை யுபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி புதிய விதிகளை கொண்டு வந்தது. இந்த விதிகள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துவிட்டன. இந்த விதிகள் மூலம் யுபிஐ மூலம் பணம் அனுப்பும்போது ஜென்ரேட் செய்யப்படும் பரிவர்த்தனை ஐடிகளில் சிறப்பு எழுத்துக்கள் ஸ்பெஷல் கேரக்டர் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சிறப்பு எழுத்துக்கள் அடங்கிய பரிவர்த்தனைகள் நிராகரிக்கப்படுகிறது. எண்ணெழுத்து என்றழைக்கப்படும் எழுத்துக்கள் மற்றும் நம்பர்கள் மட்டுமே அடங்கிய பரிவர்த்தனை ஐடிகளுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதனால் கஸ்டமர்களுக்கு பாதிப்பு கிடையாது. அந்தந்த யுபிஐ ஆப்களே இந்த பரிவர்த்தனை ஐடிகளை ஜென்ரேட் செய்கின்றன. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற யுபிஐ ஆப்கள் மூலம் முக்கால்வாசி பரிவர்த்தனைகள் நடக்கின்றன. இதனால் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகியவை அவற்றில் புது விதிகளை கொண்டு வருகின்றன. இந்த 2025ஆம் ஆண்டில் மாதத்துக்கு 2 விதிகள் அமலுக்கு வந்து இருக்கின்றன. இதுதான் தற்போதையான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இதை வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.